ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் பால் கூட்டு நம் சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, தயிர் சாதத்துடன் மிக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் காலிஃப்ளவரை பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு பெரிய வெங்காயம், பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நன்றாக கொதிக்கவும் காலிஃப்ளவரை போட வேண்டும். நாம் நறுக்கிய காலிஃப்ளவரை போட்டு அதனுடன் சிறிது உப்பு, மஞ்சள் பொடி போட வேண்டும். நாம் 2 நிமிடம் நன்றாக கொதி வந்ததும் காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கொதித்து வரவும் நாம் இதை வடிகட்டி விடலாம். நாம் இதை வடிகட்டி எடுத்த பின் கடாயில் தாளித்து விடலாம். நாம் காலிஃப்ளவர் பால் கூட்டு செய்வதற்கு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டு விடலாம். நாம் கடுகு பொரியவும் வெங்காயத்தை சேர்த்து விடலாம். நாம் இதனுடன் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் போதே நாம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். நாம் இதற்கு இஞ்சி, பூண்டு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்பொழுது நாம் காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம். நாம் காலிஃப்ளவர் சேர்த்தவுடன் பழுத்த தக்காளி பழத்தை பிழிந்து சேர்த்து விடலாம். நாம் ஒரு தக்காளி பழத்தை கையிலே நன்றாக பிழிந்து சேர்க்க வேண்டும். இப்படி சேர்ப்பதால் இந்த காலிஃப்ளவர் பொரியல் டேஸ்ட் மிக நன்றாக இருக்கும். இது நன்றாக கிளறி விட வேண்டும். நாம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பச்சை மிளகாய் சேர்த்ததால் இந்த அளவு காரமே போதுமானது. நாம் மசாலா நன்றாக மிக்ஸ் ஆனவுடன் சிறிதளவு பால் சேர்த்து மிதமான தீயில் வைத்து விடலாம். நாம் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றினால் சரியாக வரும். இந்த காலிஃப்ளவர் கூட்டு நாம் பாலிலே செய்தால்தான் மிக டேஸ்டியாக இருக்கும். இப்பொழுது நாம் மிதமான தீயில் மூடி போட்டு 5 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் அருமையாக வதங்கி வந்துவிட்டது. 5 முதல் 8 நிமிடத்திலே காலிஃப்ளவர் ரெடியாகிவிடும். இப்பொழுது நாம் மல்லி இலை தூவி இறக்கிவிடலாம். நாம் வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம். நாம் பால் சேர்த்து வேக வைப்பதால் மிக டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.